ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து டெம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து இந்து கடவுள்லேயே வந்து அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே வந்து வியந்து பார்த்துருந்தாங்க, இந்த டெம்பிள் வந்து பார்த்துருந்தாங்க. அது இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா இந்தியர்களுமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்து சிலர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கப்புள் ஆஃப் டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு இடம், முல்கிரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் யூஏஇயில் இருக்குது. அபுதாபியில் இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெம்பிள், அதாவது போச்சஸ் சுவாமி புருஷோத்தமன் சுவாமி நாராயணன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடவுள். ஸோ அவர் தான் வந்து அந்த டெம்பிளை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி அதாவது அந்த கண்ட்ரிஸ் வந்து பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எப்படி செலவு பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேயே வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் இந்த டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறது வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்தியன் மாடல்ஸில். ஸோ இந்து கடவுள்ஸ்லாம் எப்படி இது பண்ண முடியுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து இந்து கடவுள், இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய இந்து கடவுள் சொல்லப்படுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய பிரதமர், ஸோ அவரோட லேண்டை வந்து பார்த்திங்கன்னா 97 ஏக்கர்ஸ் வந்து இதுக்கு இது பண்ணியிருக்காரு. 97 ஏக்கர்ஸ் வந்து இதுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் வடிவமைச்சிருக்காங்களோ, அந்த டெம்பிளில் வந்து என்னென்னலாம் வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து 4th அன்னைக்கு இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அவர் அழைப்பு விடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ எப்படி இந்த ராம் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிக்கெட்லாம் கூட புக் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வந்து இது 18 அதாவது ஜனவரி 18 அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணப்படுது. டிக்கெட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, யாருமே வந்து விசிட் பண்ணிக்கலாம், புக் பண்ணி இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1997 சிலர்லாம் அது 1997 ஹிலோனியஸ் சொல்லப்படுற அவர் தான் வந்து ஒரு ஆன்மீகவாதி. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஆள். ஸோ அவர் 97 வந்து காலமாயிட்டார். ஸோ அவருடைய நினைவகத்தை இயந்திர வகையில் தான் வந்து இது மிகப்பெரிய டெம்பிளாக வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே வந்து இந்தியன் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டொனேஷன் வந்து பாபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமூகத்திலிருந்தும் இதுக்கு வந்து டொனேஷன் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ ஸோ இப்போ இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ராம் டெம்பிள் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டதோ, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதோ, அது மாதிரி துபாயில் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கில் வந்து அதாவது இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு கண்காட்சியாக இருக்கும். அதாவது எல்லாருமே வியந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த டெம்பிள் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது 1000க்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கற்கள்லாம் செதுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் மாடல்ஸ்லேயே வந்து ஃபுல்லாகவே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 1000 எம்ப்ளாயிஸ் மேலே அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமே ஃபைனல் டச் வந்து ஒரு சில இது முடிய போகுது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 மெம்பர்ஸை வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ணி ஸோ இன்னுமே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவோம், இந்த டெம்பிளை வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில வரிகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராம் டெம்பிள் ஓப்பன் பண்ணதை தொடர்ந்து இதுவுமே ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் துபாயில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாதி பேஸ் பண்ணி இந்து டெம்பிளை பேஸ் பண்ணி துபாயில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குமே வந்து இப்போ எந்த அளவுக்கு ராம் டெம்பிளுக்கு வந்து விசிட்டர்ஸ்லாம் அதிகம் இருந்தாங்களோ ஸோ இதுக்கும் வந்து அதை விட பயங்கரமான விசிட்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கண்காட்சியான ஒரு முக்கிய இந்து கடவுளாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது 2024 ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ டுடே டாபிக் அவ்வளோதான். பட்
இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து யூஏல வந்து அவங்க அதாவது யூஏலேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்பெஷலாக வந்து முன்னாள் வந்து மறைந்த ஒரு ஆன்மீகவாதி அவரோட நினைவாக இருக்கக்கூடிய வகையில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வர்றது தான் ஸோ இந்த டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அவங்க மேம்படுத்துவோம், இன்னும் நிறைய சிட்டிஸ்லாம் வந்து இதே மாதிரி மேம்படுத்துவோம், துபாயில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லலாம் இன்னும் நிறைய இதே மாதிரி மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து அந்த கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியா டெம்பிள்ஸ் இந்து கடவுள் அப்படின்றதுக்குமே வந்து ரொம்ப பெருமை மிக்க வகையில் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ டுடே டாபிக் எவ்வளோ, இந்த டெம்பிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.